ஹே எவ்ரிவான், திஸ் இஸ் சாரா. ஸோ வெல்கம் டு சாஜிஎஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹேண்ட்பேக் பைத்தியம். எங்கே போனாலும், எந்த புது இடத்துக்கு போனாலும் என் கண்ணு எப்பயுமே ஒரு கடையை பார்த்தா ஒரு ஹேண்ட்பேக் மேலே தான் இருக்கும். லைக் என் கண் எப்பயுமே ஒரு ஹேண்ட்பேக் மேலே தான் இருக்கும். எனக்கு அவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ்னால் அவ்வளோ கிரேஸ். எங்கே போனாலுமே என்கிட்ட இந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் அப்படின்றது நான் வந்து சேர்த்து வச்சிருவேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ஹேண்ட்பேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்துட்டு ஐ திங்க் இது வந்து நீங்கள் என்னோட வேளாங்கண்ணி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து லாஸ்ட் இயர் வேளாங்கண்ணி போனப்போ இந்த ஹேண்ட்பேக் வந்து வாங்கினேன். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நான் வந்து இதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அங்கே போன உடனே இது வாங்கணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு, அதனால இதை வாங்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஹேண்ட்பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் வாங்கி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து வேளாங்கண்ணி போனப்போ வாங்கின ஒரு ஹேண்ட்பேக் இது. இது வாங்கி 5 இயர்ஸ் ஆகியும் ஒரு குட்டி டேமேஜ் கூட இல்லை. பைப்புல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். 2020 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2020 ஃபெப்ல வந்து நாங்கள் போயிட்டு வேளாங்கண்ணி போயிட்டு வீட்டுக்கு வந்து 2 வீக்ஸ்லயே வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லக்கிலி வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், இல்லைன்னா வேளாங்கண்ணிலேயே மாட்டிருப்போம். நெக்ஸ்ட் ஹேண்ட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் வந்து குஷால் நகர், அது வந்து அதாவது அது எங்க இருக்குன்னா கூர்க். நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பிளேஸ் வந்துட்டு. கூர்க்ல வந்து குஷால் நகர்ல டிபெட் டெம்பிள் அப்படின்ற ஒரு ஸ்பாட் இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்கும். இட் இஸ் லைக் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பிளேஸ்ல வாங்கினது. இது வந்து நிறைய திங்ஸ்லாம் வைக்க முடியாது. யூஸ்வலா பார்த்தாலே தெரியும். ஒரு மொபைல், லிப்ஸ்டிக், குட்டியா ஏதாச்சும் வைக்கலாம், அவ்வளோதான். இது வந்து பொதுவா டிரைவிங் அங்க இங்க போறப்போ இப்படி சைட் பேக்கா மாட்டிக்கலாம். பேசிக்கலி எனக்கு டிரைவிங் தெரியாது. ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால இது வந்து வாங்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது என்கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக்னா இதுதான். இது வந்து எங்க வாங்கினேன்னா சேம் குஷால் நகர்ல தான். இப்போ வந்து இந்த மாதிரி பேக்ஸ் ஆன்லைன்ல நிறைய அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் வந்து இது இந்த மாதிரி பேக்ஸ் நிறைய வாங்கிட்டாங்க. ஆனா நான் வாங்குறப்போ வந்து இது புதுசா இருந்துச்சு. இதுலயும் வந்து நிறைய திங்ஸ்லாம் வைக்க முடியாது. பொதுவா சேம் ஒரு மொபைல் ஃபோன், இந்த மாதிரி லைக் எமர்ஜென்சிக்கு டிஷ்யூ, இந்த மாதிரி குட்டி விஷயம் எல்லாம் இதுல வச்சுக்கலாம். எஸ். அண்ட் குஷால் நகர் பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் ஐ ஹவ் எவர் விசிட்டட். அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த பிளேஸ் வந்து. மான்சூன் சீசன்ல ட்ரிப் ஏதாச்சும் போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா கூர்க் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கலி நான் சர்ச் போகிறப்போ யூஸ் பண்ணுற ஒரு பேக். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கட்டப்பை மாதிரி ஒரு குட்டி பை மாதிரி ஒரு பேக்ல பைபிள்லாம் கொண்டு போயிட்டு இருந்தேன். பார்க்க வந்து ஒரு மாதிரி என்ன இது கேவலமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் காமெடியா இருக்கும் அதை எடுத்துட்டு போறப்ப. அதுக்கு வந்து எங்க வீட்டுல என் நிலைமைய பார்க்க முடியாம இப்படி எல்லாம் நீ தூக்கிட்டு போகாது அப்படின்னு எனக்குன்னு ஒரு இந்த ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தாங்க. இதுலதான் நான் வந்து என்னோட பைபிள், மார்க்கர், பென் இதெல்லாம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போவேன். அண்ட் அப்பப்போ எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்ற டைம்ல கூட இதுல என்னோட மேக்கப் கிட், இந்த மாதிரி எல்லாம் மேக்கப் கிட், ஃபோன், நான் வந்து பென் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். அங்கங்க போயிட்டு கிறுக்கி வச்சுட்டு இருப்பேன் பேப்பர்ல. பென்னு, பேப்பர்லாம் இதுல கேரி பண்ணிட்டு போவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப சென்டிமெண்ட் உள்ள ஒரு பேக். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேக். இந்த பேக் என் கைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆக போகுது. 13 இயர்ஸ், எக்ஸாக்ட் 13 இயர்ஸ் ஆக போகுது.
இந்த பேக் எதுக்கு சென்டிமெண்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என் சித்தி அவங்க கையார இது வந்து செஞ்சு குடுத்தாங்க எனக்காக. லைக் அவங்க கன்சீவா இருக்கிற டைம்ல. அப்போ வந்து நான் குட்டி பொண்ணு. ஒரு 5த் ஆர் 6த் கிரேட்ல இருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல வந்து எனக்காக அவங்க கையால நீட் பண்ணி கொடுத்த ஒரு ஹேண்ட் பேக். அதனால இது வந்து வெரி சென்டிமெண்டல், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு ஹேண்ட் பேக். அண்ட் அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஹேண்ட் பேக்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டினேன். என்னோட வேற ஹேண்ட் பேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ற பிளேஸ், அதாவது நான் அங்க தங்குற பிளேஸ்ல வந்து நான் எல்லாமே இருக்கு. அத வந்து இப்போ என்னால எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இங்க இருக்கிற ஹேண்ட் பேக்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டினேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதே மாதிரி யூஸ்லெஸ்ஸான அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் பை பை ஃப்ரம் சாரா.